நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருதம் சாரதி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்ட கரிங்கபாளையத்தில் வியாழக்கிழமை கலப்பின மாட்டுச்சந்தை தாங்க பார்க்குறோம். இந்த மாட்டுச்சந்தை வந்து பார்த்திங்கன்னா விட்டி காத்தால் ஒரு 3 மணி to 4 மணிலாம் தொடங்கிடும். ரொம்ப அருமையாக நடக்கும். ஏகப்பட்ட கலப்பின மாடுகள், ஆயிரக்கணக்கான கலப்பின மாடுகள் வரும். விலையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 1.5 லட்ச ரூபா வரைக்கும், 2 லட்ச ரூபா வரைக்குமே மாடுகள் வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பேரம் பேசி நமக்கு எது ஒத்து போகுதோ எந்த அளவுக்கு பேரம் பேசி எடுத்துகிட்டு போகிறோமோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம். இதில் வந்து வீடியோவில் சொல்கிற விலை எதுவுமே நிரந்தர விலை கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அதில் பேரம் பேசி 20,000 30,000 குறைச்சி தான் வாங்கிட்டு போவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 57,000 கொண்டாந்துருக்காங்க. தலையீத்து 2 பல்லு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல்லு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் மாட்டில். கடைசி நம்பர் 27. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 63,000 கொண்டாந்துருக்காங்க. 3வது ஈத்து, பல்லு சேர்ந்துருச்சு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 3வது ஈத்து தயாராகுது, பல்லு சேர்ந்துருச்சு. பால் வந்து பார்த்திங்கன்னா 15 படிக்கு குறையிருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 கொண்டாந்துருக்காங்க. 2வது ஈத்து, கடமுளப்பு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். சென்னையில் இருக்குது. பால் வந்து பார்த்திங்கன்னா 12 படிக்கு குறையிருக்காதுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. ₹65,000 கடமுளப்பு பல்லு. விலை நிரந்தரம் இல்லை, ₹65,000. 2வது ஈத்து, விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். மடி நல்லா ஜம்முன்னு இருக்குது. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 65,000 கொண்டாந்துருக்காங்க. 3வது ஈத்து. ஆனால் பல்லு எத்தனைனா பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்துருச்சு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 65,000 கொண்டாந்துருக்காங்க. 3வது ஈத்து, பல்லு வந்து சேர்ந்துருச்சு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். பால் 15 படிக்கு குறை இருக்காதானே? எப்படின்னா 10 லிட்டருக்கு வந்துருக்கா? 10 லிட்டரு வந்துருமாம்மா பால். 10 லிட்டரு வரும் பேர் சொல்லி போட்டால் கறக்கணும். சரிங்கண்ணா, சொல்லி போட்டால் அந்த மாதிரி இருக்குனுங்கிற நம்ம சொன்ன மாதிரி நடந்துக்கணும்பா அப்படிங்கிறாரு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கொண்டாந்துருக்கிறாங்க. 2வது ஈத்து. பல்லு எத்தனை ஐயா? பல்லு 6 பல்லு. பால் எவ்வளோ வரும்? 12 வரும்னு இருக்கார். 2 நேரம் சேர்ந்து 12. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 55,000 கொண்டாந்துருக்காங்க. தலையீத்து மாடு. 2 பல்லு. 55,000 தலையீத்து. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். அந்த விலையுமே நிரந்தரம் கிடையாது. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 85,000 கொண்டாந்துருக்கிறாங்க. 3வது ஈத்து, பல்லு சேர்ந்துருச்சு. வயிற்றுல இருக்கிறது 3வது கன்று. ஆனால் பால் எவ்வளோ வருங்கண்ணா? 25 லிட்டருக்கு குறை இருக்கான்னு சொல்லியிருக்கிறார். 2 நேரம் சேர்ந்து. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 77,000 கொண்டாந்துருக்கிறாங்க. 3வது ஈத்து.
பல்லு சேர்ந்துருச்சு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். பால் எவ்வளோ வருண்ணா? 5 லிட்டர் சொல்லிக்கிறாரு ஐயா. பாரு, நேரத்துக்கு 10 வருங்கிறாரு பக்கத்தில் இருந்துட்டு. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 கொண்டாந்துருக்காங்க. தலையீத்து மாடு. வந்த மாட்டில் ஜம்முன்னு இருந்த மாடுன்னு சொல்லலாம். இந்த மாடை தான் எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. 1,50,000 இந்த மாட்டோட விலை. 1,50,000 கொண்டாந்துருக்காங்க. விலை நிரந்தரம், பேரம் பேசி வாங்கிக்கலாம். விலை எந்த அளவுக்கு இருக்குதோ மாடு அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கொண்டாந்துருக்காங்க. தாயும் கண்ணும் சேர்ந்து கொண்டாந்துருக்கிறாங்க. தலையீத்து உருப்படி தாயும் கண்ணும் சேர்ந்து 1,10,000. கண் எப்போ போட்டுச்சுண்ணா? கண்ணு போட்டே 10 நாள் தான் அதுங்களாமா. கண்ணு போட்டு 10 நாள். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கொண்டாந்துருக்காங்க. 2வது ஈத்து, 6 பல்லு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். சரி. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கொண்டாந்துருக்காங்க. தலையீத்து. பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 70,000 தலையீத்து. இது வந்து நிரந்தர விலை கிடையாது, அவங்க சொல்கிற விலை. பால் எவ்வளோ வரும்? 12 லிட்டர். நாளுக்கு வந்து பால் 12 லிட்டர் வருது. 3வது ஈத்து, தாயுங்கன்னு சேர்ந்து 57,000 கொண்டாந்துருக்குறாங்க. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். தாயுங்கன்னு சேர்ந்து 57,000. 3வது ஈத்து போட்டுக்கிறது. 3வது கண். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கொண்டாந்துருக்காங்க. 2வது ஈத்து போட்டால் 4 பல்லு. விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 70,000 நிரந்தர விலை இல்லை. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 74,000 கொண்டாந்துருக்காங்க. 2வது ஈத்து, 6 பல்லு. ஆனால் பால் எவ்வளோ வருண்ணா? 18 லிட்டர். 18 லிட்டர் சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல. மாடு வந்து நிரந்தர விலை இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். 18 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கணக்கு. ரெண்டாவது ஈத்து 65,000 ரூபாய் விலை வருது. பார்த்துட்டு இருக்கிறாங்க, பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. 2வது ஈத்து 65,000 விலை. மாடு கொடுத்து மாட்டை கொண்டு போய் தவறோட கட்டல உடனே பழக 1 மணி நேரம் ஆகும். 65,000 பேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 85,000 கொண்டாந்துருக்கிறாங்க. தலைச்சீத்து. மாடு நல்லா ஜம்முன்னு இருக்குன்னே சொல்லலாம். விலை நிரந்தரம் இல்லை, பேரம் பேசி வாங்கிக்கலாம். தலையீத்து 2 பல்லு.
இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த விலையும் நம்ம நிரந்தர விலையாக சொல்லப்படலை. அதிலிருந்து அவங்க பேரம் பேசி தான் மாடுகள் வந்து வாங்கிட்டு போவாங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த அளவுக்கு வீடியோ வியூஸ் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம காமிக்கிறோம். அடுத்து எருமை மாட்டு சந்தைக்கு உள்ளே போகணும். நாளைக்கு பார்ப்போம். நன்றி.